வெல்கம் டு அன்பாரி ஸ்டோரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைடலுக்கு யூஸ் பண்ணுற பொலன்ஸ் ஃப்ளவர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிளாக ஒரு பொலன்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே கம்பி வந்து வளைச்சுட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா நூல் கட்டி நம்ம வந்து ஜட வழியாக கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹேர்பின் வச்சு நம்ம வந்து டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம். நான் வந்து குட்டியாக தான் செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரும். இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோஸ் ப்ளேயர் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைடலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கோல்டு ஒயர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கோல்டு கம்பின்னு சொல்லலாம். இது நீளமாக இருக்கும். ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 5 rupees வரும். இது பார்த்தீங்கன்னா ½ பீஸ் மட்டும் நான் எடுத்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பார்த்தீங்கன்னா 15 rupees வரும். இதில் பார்த்தீங்கன்னா 12 செட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக 12 பீஸ் செட் இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு என்ன கலர் தேவை அப்படியோ அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டும் ப்ளூ கலரும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரைடல் ஃப்ளவர் வந்து நீங்கள் பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சுக்கிறோம். ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக திருக்கி வளைச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இந்த பக்கமும் நம்ம வந்து லைட்டாக வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு கம்பி குத்தக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து நல்லா வளைச்சி விட்டுக்கலாம். வளைச்சிட்டு நம்ம வந்து ஒரு வளைவு மாதிரி கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் சின்னதாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கம்பி மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம அப்படி இருக்கலாம். இது கட் பண்ணலாம் தேவையில்லை. இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பொலன்ஸை வச்சுட்டு லைட்டாக சுற்றி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ கலர் வச்சு ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம வந்து இது இந்த பக்கம் எடுத்து இப்படி நீளமாகவே சுற்றிக்கலாம். இதை உங்களுக்கு பக்கத்தில் சுற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மொந்தமாக இருக்க மாதிரி தெரியும். இதே இது உங்களுக்கு பிரைடலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா ஃப்ளவர்ஸ் பொலன்ஸ் வச்சு நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஆப்போசிட் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ப்ளூ கோல்டுன்னு சொல்லி வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜ் வரையும் நம்ம வந்து பண்ண போதும். இங்கே ஹெவியாக கூட பண்ணிக்கலாம். ஆப்போசிட் கலர்ஸ் பண்ணுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக நமக்கு வந்து விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி இடையில கொஞ்சம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை ஸ்டிஃபாக ஒட்டிக்கலாம். பாருங்கள், க்ளூ வந்து நம்ம வந்து பொலன்ஸ்க்கு இடையில பார்த்திங்கன்னா லைட்டாக பொலன்ஸ் மேலேயும் அந்த லீப் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒவ்வொன்றும் ஜாயின் ஆகிற மாதிரி லைட்டாக க்ளூ பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு கிச்சனை பிடிச்சிக்கலாம். லைட்டாக இப்படி போட்டுக்கலாம். லைட்டாக நம்ம செஞ்சாலே கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா கிச்சன் ஒட்டிக்கும். இது விரிஞ்சிருந்தால் அழகாக இருக்காது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்து ஒட்ட வச்சு பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த பொலன்ஸ் பார்த்திங்கன்னா 120 250 300 வரையும் சார்ஜ் பண்ணலாம். நம்ம பொலன்ஸ் எத்தனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் கிளிப்பில் வச்சு யூஸ் பண்ணுறோமா ஹேர் பேண்ட் வச்சு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபுல்லாக வந்து ஜாயின் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இந்த பொலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்மக்கிட்ட என்னென்ன பொலன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. உங்களுக்கு இந்த பொலன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது, லைட் ப்ளூ, லைட் பிங்க்கு, டார்க் பிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. எல்லோ கலர் அவைலபிளாக இருக்குது. எல்லோ சில்வர் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயலட் கலர், கோல்டு கலர் நீங்கள் எதோடு மிக்ஸ் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். ஆரஞ்சு கலர், சில்வர் கலர், டார்க் ப்ளூ கலர், நம்மக்கிட்ட இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே ஒட்டிடுச்சு. உங்களுக்கு ஒன்றா இருப்பாருங்க. இந்த இதில் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கோ அந்த மாதிரி இதுவும் நல்லா ஒட்டியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.